உலகத்திலிருந்து நம்ம மகா காரண உலகத்துக்கும் நம்ம அங்க போவோம். நம்ம தனியா நம்ம நம்மளே அடையாளப்படுத்திக்க மாட்டோம். இறப்பு அப்படிங்கறதும் ஒரு நீண்ட நெடிய தூக்கமே தவிர அது ஒரு முடிவு கிடையாது. ஆன்மாக்கும் அது குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் அதுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஒரு ஆன்மா பூர்ண ஆன்மாவா ஆகி அதுக்கப்புறம் பரமாத்மாவோட அந்த கலந்த நிலை, அந்த ஒரு நிலையில இருக்கிற அந்த தன்மையை எப்படி அதோட வளர்ச்சி பத்தி பார்த்தோம் நம்ம. இந்த மாதிரி ஆன்மாக்கள் பல ஜென்மங்கள் அது எடுத்து அதோட அந்த அனுபவத்தோட அந்த ஞானத்தை வச்சுதான் அதோட அந்த நிலைய நம்ம குறிப்பிடுறோம். அதே மாதிரி அந்த ஆன்மாக்களோட அவங்க ஃப்ரீ வில்லும் இருக்கு. அவங்க அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு, அந்த அனுபவ ஞானத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணியும், அவங்களோட அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணியும் அவங்க அந்த வளர்ச்சிக்கு அவங்க உதவி அந்த பரமாத்மாவோட சேர்றதுதான் அந்த நம்ம எப்படி ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இப்போ ஒரு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமேல் நம்மனால ஒரு கிரியேட்டரா நம்மனால ஒரு ஹியூமன் பீயிங்க உருவாக்க முடியுமோ, அதே மாதிரி ஆன்மாக்கள் அவங்க பரமாத்மாவோட கலந்த அப்புறம் அவங்க இந்த யூனிவர்ஸ்க்கு கிரியேட்டரா அவங்க மாறிடுறாங்க. அந்த இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கு. இப்ப எப்படி நம்ம பிசிக்கல்ல நம்ம பூமி அப்படிங்கறதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சூட்சும உடல்ல அந்த உணர்வு நிலையில நம்ம எமோஷனல் ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கும்போது அதோட உலகத்துல நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்ப எப்படி நம்ம பிசிக்கல் டெத் அப்படிங்கறத மாதிரி பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி ஒரு மரணம் இல்லை, அது ஒரு எண்ட் இல்ல. ஆனா அதுக்கப்புறமேல் அடுத்த நிலைக்கு என்ன நம்ம போறோம்னா உணர்வு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நம்ம போறோம். அந்த நிலைக்கு போகும்போது அங்கேயும் சில காலம் நம்ம நம்மளோட வளர்ச்சி இருக்கதான் போகுது. அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அந்த வளர்ச்சிக்கு அப்புறமேல அந்த உணர்வு நிலை அந்த உடலையும் விட்டுட்டு நம்ம மனம் அப்படிங்கிற அந்த மென்டல் வேர்ல்ட் மென்டல் பாடி எடுத்துட்டு அந்த நிலைக்கும் போறோம். எப்படி நம்ம 3 உடைகளை மாத்துற மாதிரி இந்த 3 உடைகளை மாத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஆன்மாவா எங்கிருந்து வந்தோமோ, ஆன்மா அப்படின்னா அது எங்கிருந்து அந்த காரண உடல் ஒரு காரணத்துக்காக தானே நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த காரண உடல் அங்க போய் அந்த காரண உலகத்துல போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க ஆன்மா குடும்பம் அதுதான் நம்மளோட ஒரு ட்ரூ ஹோம் மாதிரி. அங்க இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். இப்ப எப்படி நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேலு ஒரு அடுத்த பிஹெச்டியோ அந்த கிராஜுவேஷன் ரிசர்ச் அந்த மாதிரி போறோமோ, இந்த இப்போ இருக்கிற இந்த பாடங்களை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலு காரண உலகத்திலிருந்து நம்ம மகா காரண உலகத்துக்கும் நம்ம அங்க போவோம். அங்க இருந்துதான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு இன்ஃபைனைட் சோலா மாறி அங்க இருந்து ஒரு கிரியேட்டரா நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு வேற இது இப்ப நிறைய கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு யூனிவர்சலா நம்ம பண்றதுக்கு அந்த ஞானத்தை நம்ம ஆன்ம ஞானத்தை பெற்றவங்க தான் அந்த பரமாத்மாவோட அந்த கலக்கிற அதோட இறுதி நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில நம்ம அங்க இருக்கும்போது என்னன்னா நான் எனது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்காது. இந்த உலகத்துக்கு இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒன்னஸ் கான்சியஸ் அந்த உணர்வு நிலையில தான் நம்ம இருப்போமே தவிர நம்ம தனியா நம்ம நம்மளே அடையாளப்படுத்திக்க மாட்டோம். இது நம்ம பார்த்தோம். இதுக்கு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது நிறைய அவங்க அனுபவத்து மூலமாவும் நிறைய பேர் இந்த உடல்ல இருந்து கூடுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த உடல்ல இருந்து அவங்களால அவங்க கான்சியஸ் இருக்கும் போதே அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு அப்புறம் அந்த உணர்வு நிலை மற்ற சூட்சம உலகத்துக்கு அவங்க போய் அதை பார்த்துட்டு எழுதின நிறைய புத்தகங்கள் மூலமாவும் இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இப்ப ரமண மகரிஷி இத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆன்ம நிலை அடைஞ்சவங்களுக்கு எப்போதுமே உடல் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு இளமையிலிருந்து குழந்தையிலிருந்து முதுமை வரைக்கும் நம்ம இத பார்த்துட்டோம். நம்ம இந்த வாழ்க்கைய முதுமையா இருக்கும்போது நம்மளோட உடல் நமக்கு ஒரு அது ஒரு முதிர்ந்த நிலை அடைஞ்சிருச்சு இல்லையா, அதனால நம்ம செய்யற
ஒரு இத அதனால செய்ய முடியாது. ஆனா ஆன்மாங்கிறதுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது. நம்ம நெனைச்சத என்ன வேணாலும் பண்ற நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு இது வந்து நம்ம இந்த உடல்ல இருக்கிறது வந்து ஒரு அளவுகோல் இருக்கு. இந்த உடல் நமக்கு இல்லாத போது, நமக்கு எந்த ஒரு அளவுகோலே இல்ல அப்படிங்கிற ஞானத்த வந்து அவங்க ரமணர் மாரி அவங்க எல்லாம் பெற்று அவங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டனால, அவங்களுக்கு எப்போதுமே இந்த உடல் அப்படிங்கிறது போ அது நம்ம விட்டு போனாலுமே அது வந்து ஒரு ஆனந்தமான நிலை அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அதே மாதிரி இந்த அ மரணம் அப்படிங்கிறத வந்து எதுக்கு வந்து ஒரு பயமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க கேள்வி எழுப்புறாங்க. எல்லாருக்குமே தெரியும் ரமணர் அப்படின்னாலே, அவர் வந்து எல்லாத்தையும் என்ன கேட்பாரு அப்படின்னா, "நீ யார்? உனக்கு அது தெரியுமா? உண்மையான நீ அப்படின்னா யாரு?" அப்படின்னு உங்களுக்குள்ளேயே எல்லாரும் கேள்வி கேளுங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் அவரு சொல்வாரு. அதே மாரி அந்த உண்மையான நான் யார் அப்படின்னு தெரிஞ்சா, இந்த இறப்பு அப்படிங்கிறது ஒரு பயமாவோ, இல்ல துக்கமாவோ நம்ம பார்க்க மாட்டோம். அது வந்து ஒரு அடுத்த ஒரு பிரம்மானந்திற்கான ஒரு திறவுகோல் மாரி தான் அது. அப்படிதான் நம்ம பார்ப்போம். இப்ப தூக்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயப்படுறோமா? இல்லையே. அதுக்கு நல்லா நம்ம பிரிப்பேர் ஆயி தான் நைட்டுக்கு நம்ம எல்லாம் பெட் எல்லாம் பிரிப்பேர் ஆயி நம்ம தூங்குறதுக்கு ரெடி ஆகுறோம். அதே மாரி தான் இறப்பு அப்படிங்கிறதும் வந்து ஒரு நீண்ட நெடிய தூக்கமே தவிர, அது வந்து ஒரு முடிவு கிடையாது. இப்ப தூக்கம் அப்படிங்கிறது ஒரு அ டெம்பரவரி ஒரு தற்காலிக ஒரு இறப்பு மாதிரியும், இறப்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய தூக்கம் மாதிரி தான் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. எப்போ நம்ம இந்த அழிவற்ற ஆன்மா தான் இப்போ இந்த உடல் அப்படிங்கிறது தான் அழியுது. நம்ம ஆன்மாக்கு அழிவே இல்ல அப்படின்றத நம்ம உணர்வுபூர்வமா நல்லா உணர்ந்துட்டோம். அந்த ஞானமும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து அழியாம ஒரு ஆனந்தத்துல தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இப்படி நம்ம ஒரு துக்கப்படுறோம் அப்படின்னா, நம்மளோட மனம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம இந்த உடல் தான், பௌதீக உடல் தான் அப்படிங்கிறதுல அடையாளப்படுத்துறதுல தான் இருக்கும். அந்த அகங்காரம் சொல்றோம் இல்லையா? அந்த அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவை. இதுதான் நான். இந்த படிப்பு நான் படிச்சிருக்கேன். இவ்ளோ புகழ் இருக்கு. நான் அப்படிங்கிறதுல தான் அத அடையாளப்படுத்திக்குது. அப்போ நம்ம அந்த மனசு மூலமா நம்ம வந்து இந்த உடல் தான், இதுதான் நாம அப்படின்னு நம்மள அடையாளப்படுத்திக்கும்போது தான், அங்க அந்த துக்கம், பயம் எல்லாம் வருது அப்படின்னு ரமணர் சொல்றாரு. அந்த ஆன்மா தான் நம்ம அப்படிங்கிறது தான் நம்ம அதன் மூலமா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அங்க அந்த பயமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் எப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம நெறைய பார்க்குறோம். நம்ம நெறைய பேரு இழந்திருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க, அந்த மாரி சுத்தி எல்லாத்தையும் நம்ம மரணம்ங்கிறது நம்ம பார்க்க தான் செய்றோம். ஆனா என்னன்னா, இந்த ஆன்ம அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அந்த பயமோ, துக்கமோ நம்ம அத கடந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவரை மாரி ஒரு நல்ல ஆன்ம நிலை அடைஞ்ச ஒரு குருமார்கள் அவங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த இந்த உடல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நம்ம அந்த தலையில பாரம் வச்சுட்டு கூலிக்காக அவங்க சுமந்து போய் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவங்க மாரி தான் இந்த உடல் எங்களுக்கு அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. எப்போ அந்த உடல நம்ம விட்டு போறோமோ, அவருக்கு அவங்க மாரி ஒரு ஞானம் அடைந்த குருமார்களுக்கெல்லாம் எப்படின்னா, அந்த பாரத்த கீழ இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதியான நிலை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாரத்த வந்து கீழ இறக்கிட்டு ஒரு பெரிய ஒரு நிம்மதியும், ஒரு பரமானந்தத்த தான் அவங்க வந்து உணர்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வந்து இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தர் மேல வைக்கிற ஒரு அன்பு எப்படி வந்து உண்மையான அன்பா இருக்கும்? அன்புன்னா அதுக்கு ஒரு அ உருவம் கிடையாது இல்லையா? இந்த உருவத்தை பார்த்து தான் நம்ம அவங்க மேல அன்பு வைக்கிறோம்னா, அது வந்து உண்மையான அன்பே கிடையாது. ஆன்மா அப்படின்றதுல நம்ம வந்து அந்த அன்ப வைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மாக்கு இறப்பு, பிறப்பு எதுவும் கிடையாது. ஒரு உருவமும் கிடையாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால எப்பவுமே அந்த அன்பு வந்து மாறாம இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு உருவத்து மேல தான் நம்ம இப்ப அன்பு வைக்கிறோம்னா,
அது வந்து உண்மையான அன்பா இருக்காது அப்படின்னு அவரு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது வந்து நம்ம சுவாமி சிவானந்தா அப்படிங்கிறவரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வடிவ மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு ஒரு நிலை முடிஞ்சு அடுத்த நிலை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. எப்பவுமே ஒண்ணு முடிஞ்சா தானே நம்ம இன்னொன்னு ஆரம்பிக்க முடியும். அப்ப அந்த முடிவ தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அந்த அடுத்த நிலையோட ஆரம்பத்த நம்ம இப்ப இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, அது நமக்கு தெரியும். ஒரு வடிவ மாற்றமே தவிர, அது வந்து முடிவு கிடையாது அப்படின்ட்டு. அது வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய அந்த உணர்வு நிலைய தான் நம்ம வந்து இப்படி மரணம் அப்படின்னு நம்ம வந்து அடையாளப்படுத்துறோம். அடுத்தது வந்து நம்ம இந்த உடலை விட்டு நம்ம போனாலுமே நம்மளோட உணர்வு நிலை நம்ம அதுவாகத்தான் இருப்போம். இப்ப எப்படி நம்ம இருக்கோமோ, எவ்வளவு ஞானம் நமக்கு இருக்கு, நமக்கு என்ன உணர்வு நிலை இருக்கு, மனநிலை இருக்கோ, அதே நிலை தான் நம்ம இந்த உடலை விட்டு போனாலும், இது வந்து நமக்கு இந்த பௌதீக உடல் தான் இல்லாம இருக்குமே தவிர, மத்தது எல்லாமே நம்ம அதே மாதிரி தான் இருப்போம். அதனாலதான் நம்ம உணர்வு நிலைய நம்ம நம்ம வளர்த்துட்டு வந்து அதைய வந்து உயர்த்தினோம் அப்படின்னா, நம்ம எங்க போனாலும் நமக்கு அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம கூடயே தான் இருக்கும். இது வந்து இந்த நிலை ஆனந்தத்தை தான் நம்ம ஒரு பற்றோட நம்ம பார்க்கறனால, இது வந்து ஒரு மரணம். இது முடிஞ்சுட்டா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி மரணத்த பற்றின ஒரு நல்ல ஞானம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கதவு நமக்கு மூடி, அடுத்த கதவு அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு பொன்னான திறவுகோல் அப்படின்றாரு. பிரம்மானந்தம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லஸ்ட் ஹாப்பினஸ்க்கும், ஒரு லிமிட்லெஸ் ஹாப்பினஸ்க்கும் ஒரு அளவுகோலே இல்லாத ஒரு மகிழ்ச்சிக்கும் இது வந்து ஒரு திறவுகோல் தான். இது வந்து ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி இது வந்து ஒரு நிலை இப்போ பூவுல இருந்து பூ முடிஞ்சா தானே அதுல இருந்து ஒரு பழம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பழங்கள்ல இருந்து அடுத்த ஒரு விதை ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி விதையிலிருந்து அதோட முடிவுன்னு நம்ம சொல்றோம்னா, அதுல இருந்து தான் அந்த மரமே உருவாகும். அப்ப அந்த மரம் நமக்கு முடியுது அப்படின்னா, அதுல இருந்து அது கரியா மாறும், இல்லைன்னா ஒரு கல்லா மாறும் அப்படின்றாங்க. அது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு புதிய அதோட நிலை தான் மாற்றமே தவிர, அது வந்து ஒரு முடிவே எதுக்கும் கிடையாது அப்படின்றாரு. இதுக்கு வந்து அந்த ஞானம், பகுத்தறிவு அதையெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கைக்கான ஒரு நூலோட வாள் மாதிரி அதை அறுப்பது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பொன்னான திறவுகோல், இன்னொரு கதவு திறக்கிறதுக்கான திறவுகோல் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம ஒரு நிலைய வந்து இப்போ நம்ம விழிச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எதைய நோக்கி போயிட்டு இருக்கோம்னா, அடுத்தது தூக்கத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம பிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, அது நம்ம இறப்பு நோக்கி தான் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அடி எடுத்து வைக்கிறது வந்து இறப்பு நோக்கி தான் போய்க்கிட்டே இருக்கோம். ஆனா அத நினைச்சு நம்ம பயந்தாலோ, இல்ல வந்து அதை நினைச்சு நம்ம அது துக்கப்பட்டுட்டே உட்கார்ந்து இருந்தாலோ, அது நமக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போகும். அது நம்ம வந்து ஒரு வீடு காலி பண்ணிட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு போறோம். இப்போ ஒரு ஆடைய வந்து எடுத்துட்டு அடுத்த ஆடைய போடுறோம். அதே மாதிரிதான் இப்போ நடிகர் இப்போ நம்ம இருக்கிற இந்த நிலை வந்து ஒரு ஒரு நடிப்பு. நம்ம ஒரு கதாபாத்திரம் ஏற்றுதான் நம்ம இத நடிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் முடிச்ச உடனே அடுத்த கதாபாத்திரம் நம்ம ஏற்க போறோம். அது மாதிரி தான் தவிர, இது வந்து ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்தது மரணம் வந்து இது வந்து ஒரு மாயையே அப்படின்னு சொல்றாரு. மரணம் அப்படின்னா இது வந்து இது கம்ப்ளீட்லி ஒரு மாயை தான். நம்ம கண்ணோட்டத்துல அதை பார்க்கிறது வந்து இது வந்து உண்மையே கிடையாது அப்படின்றாரு. இப்ப அவரும் அதேதான் சொல்றாரு. இப்ப வந்து எல்லா நம்ம இப்ப ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து அடுத்த நிலையை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டே இருக்கோம். இப்ப நம்ம பிறப்புன்னு எடுத்தாலும், நம்ம இப்ப நகர்ந்துட்டே இருக்கிறது இறப்ப நோக்கி தான் நகர்ந்துட்டே இருக்கோம். அதே ஆனா நம்ம அத நினைச்சிட்டு இருந்தாலே,
அது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு முன்னேற்றத்திற்கோ இல்ல இதுக்கோ நமக்கு வந்து உதவாது. இப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டா, இறப்பு அப்படிங்கிறது அதுல ஒரு பூ பூக்குற மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பயணம் அப்படின்னு நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? பயணமும் அத அடையிற அந்த கோலும் அதுல முடிவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுவும் வந்து வேறு வேறு கிடையாது. அந்த பயணமும் அந்த போய் சேர்ற இடமும் வந்து ஒரு பறவையோட 2 ரெக்கை போல அப்படின்றாரு. 2மே வந்து தேவை. நம்ம ஒரு பயணம்னு நம்ம ஆரம்பிச்சாலே அதோட முடிவு ஒரு டெஸ்டினேஷன நோக்கி தானே நம்ம போறோம். ஆனா அந்த டெஸ்டினேஷனயே நம்ம நினைச்சிட்டு இருந்தா, இந்த பயணத்தோட சுவாரஸ்யத்தையே நம்ம வந்து அத அனுபவிக்காம போயிருவோம் இல்லையா? அதனால என்னன்னா, அது 2மே வந்து முக்கியம் அப்படின்றாரு. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, இந்த பயத்திலிருந்து நம்ம வெளிவந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒரு தூக்க நிலையில இருக்கோம். தூக்க நிலையில இருக்கறனால, அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பயத்துல இருக்கோம். எப்போ நம்ம வந்து அந்த விழிப்பு நிலை அடையிறோமோ, இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த மரணம்ங்கிறது ஒரு முடிவே கிடையாது. இதுக்கு அப்புறமேலும் நமக்கு வந்து வாழ்க்கை வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்ப எப்படி நம்ம காலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, காலை நேரம் தொடர்ந்து அதுக்கப்புறம் மதியம் நேரம் வருது. இப்ப மார்னிங் காலை நேரத்தோட முடிவு இருந்தா தானே நமக்கு வந்து மதிய நேரம்ங்கிறது தொடங்கும். அதே மாரி தான் நம்ம வந்து ஈவினிங்கோ இல்ல நைட்டோ எது ஒரு முடிவு அப்படின்னு நினைக்கிறது வந்து அடுத்தவோட தொடக்கத்தை தான் நம்ம ஒரு முடிவு அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படின்றாரு. அடுத்தது வந்து இவரோட அந்த அனுபவத்தையே வந்து இவர் வந்து ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு. இவரு வந்து அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரணத்தோட விளிம்பு நிலையையே வந்து தொட்டுட்டு வர மாதிரி. அவரோட 11ஆம் வயதுல வந்து அவர் வந்து இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் அங்க அந்த வயல்வெளி இருக்கு. அதுல வந்து அவரு டிராக்டர் ஓட்டிட்டு அவரும், அவரோட தங்கச்சி அவங்களுக்கு வந்து 7 வயசு. அவங்க டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கும்போது, இவரு தவறி கீழ விழுந்து, அந்த சக்கரத்துல வந்து இவரு மேல ஏறிடுது. அது கரெக்ட்டா அவரோட அந்த ஸ்கெலிட்டன் அது மேலேயே தலை மேலேயே ஏறிட்டனால, இவரு டக்குன்னு அந்த அந்த வலி அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப அது வலி தெரியாம திடீர்னு அவரு அவரு தன்னையே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் அந்த உடல்ல இருந்து வெளிய வந்து தன்னையே பார்க்குறாரு. தண்ணி என்ன நடக்குது அப்படின்றத அவருக்கு தெரியுது. அந்த வலியிலிருந்து அவர் வெளிய வந்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு ஒளிய வந்து அவரு சந்திக்கிறாரு. அந்த ஒளி வந்து அவர வந்து ஆறுதல் படுத்துது. எல்லாமே சரியாயிடும். நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தும்போது, அவரு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அவங்க அப்பா வராங்க, அவங்கள எடுத்துட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க, அவங்க தங்கச்சி அழுகுறாங்க. அந்த மாரி எல்லாத்தையும் தன்னோட அந்த நிலையிலிருந்தே பார்க்குறாரு. அவரால வந்து அதைய தள்ளி நின்னு அவரோட இதையும் பார்க்க முடியுது. அப்பப்ப ஆனா அந்த உடலுக்குள்ள போயி அந்த வலியையும் அனுபவிக்க முடியுது. அப்பதான் அவரு உணர்றாரு, தன்னால வந்து இந்த இடத்துலயும் இருக்க முடியும், 2 இடத்துலயும் அவரால இருக்க முடியும் அப்படிங்கிறத அவரு உணர்றாரு. அதுக்கப்புறமேலு அவங்க அம்மாக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம, அவரு வந்து நினைக்கிறாரு, தன்னோட அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அவங்க அம்மா, அப்பாவோட கல்யாண நாள். அதனால அவங்க வந்து ஒரு படம் போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படம் போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி அவரு நினைக்கும்போது, அவரு வந்து உடனே அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அவரு அந்த அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நினைக்கும்போது. அதுக்கப்புறமேல தன்னோட அம்மா பத்தி இது தெரியாம அவங்க கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அதைய பத்தி நினைக்கும்போது, உடனே வந்து அவங்க அவங்க அம்மா கிட்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு வந்து உணர்றாரு. அவரு வந்து அவங்க அம்மாவ வந்து தொடணும், இத சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறான். இன்னும் அந்த தகவல் வந்து அவருக்கு சேரல, அவங்க அம்மாக்கு. அப்ப வந்து இவரு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கை வச்சு தொடுறதுக்கு அவரு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அம்மாக்கு அந்த உணர்ச்சி இது தெரியல. அப்பதான் வந்து அவரு அந்த ஆன்ம நிலைய வந்து உணர்றாரு. இப்ப ஆன்மா அந்த உடல்ல இருந்து நம்ம வெளிய வந்துட்டா, நமக்கு வந்து ஒரு அளவுகோலே கிடையாது. நம்ம எங்க நெனைச்சாலும் நம்ம போகலாம். ஆனா அவங்களால நம்ம உணர முடியல.
அப்படிங்கறது வந்து அவரு உணர்ந்துட்டாரு. அதுக்கப்புறமேல அந்த பெரிய ஒரு ஒளி இருக்கு இல்லையா? அது இவரு சமாதானப்படுத்தும்போது, அப்பா அவருக்கு எல்லா உணர்ச்சிகள் எல்லாமே அவருக்கு அத அத புரிஞ்சுக்கிற அந்த ஆன்ம நிலைய புரிஞ்சுக்கிற அந்த நிலை வந்து அவருக்கு இருக்கு. அது இதை வந்து ஏன் அவர் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு? அந்த டிவைன் பிளான் என்ன? இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்மளோட நம்ம இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் இது சொல்லணும். இதுதான் வந்து பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் பிளானும் அவருக்கு அவருக்கு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவரை வந்து எல்லாம் காப்பாத்தி இந்த புக்கும் அவரு வந்து எழுதியிருக்காரு.